2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். கரூரில் தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் கமிஷன் விசாரணை நடத்தி வருகிறது. இன்னொரு பக்கம் ஏடிஎஸ்பி பிரேமானந்த் தலைமையில் தனியாக போலீஸ் விசாரணை நடந்தது. இந்த நிலையில் வழக்கை எஸ்ஐடி எனும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றி சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. எஸ்ஐடி தலைவராக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டார். ஐஜி டீம் விசாரணையை துவங்குவதற்கு ஏதுவாக வழக்கு ஆவணங்கள் அனைத்தையும் ஏடிஎஸ்பி பிரேமானந்த் டீம் நேற்று ஒப்படைத்தது. எஃப்ஐஆர் விவரம், மற்ற கோப்புகள், கைப்பற்றிய ஆவணங்கள், 110 பேரிடம் போலீசார் பெற்ற வாக்குமூலம் என அனைத்து ஆவணங்களும் எஸ்ஐடி கைக்கு சென்றது. இந்த நிலையில் ஐஜி அஸ்ரா கார்க் டீம் இன்று விசாரணையை துவங்கியிருக்கிறது. கரூரில் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து விசாரணை நடக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர், நேரில் பார்த்தவர்கள் என முக்கிய சாட்சிகளிடம் வாக்குமூலம் பெறப்பட இருக்கிறது. சம்பவம் தொடர்பாக வெளியான வீடியோக்கள், அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகள், விஜய் கேரவானில் உள்ள கேமரா எடுத்த பதிவுகள், தாவேக கேமரா மூலம் எடுக்கப்பட்ட வீடியோக்களை கைப்பற்றி ஆய்வு செய்ய உள்ளது. எஸ்ஐடியில் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் எஸ்பிக்கள் விமலா, ஷியாமலா தேவி ஆகியோர் ஏற்கனவே நியமிக்கப்பட்டனர். இப்போது ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி என கூடுதலாக 8 அதிகாரிகளும் அந்த டீமில் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அஸ்ரா கார்க் மிகவும் நேர்மையான அதிகாரி என்று பெயர் பெற்றவர். பல முக்கிய வழக்குகளை விசாரித்தவர். சட்டத்தை அதிரடியாக கையாள தெரிந்தவர் என்பதால் எஸ்ஐடி விசாரணை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.